ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே. இந்த பார்ட் நம்ம குரில் நெடில் வேறுபாடுல ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் நியூ புக்ல இருக்க குரில் நெடில் வேறுபாடு எல்லாம் கொடுத்துருப்பேன். ரெண்டாவது பார்ட் ஓல்டு புக்ல இருக்க குரில் நெடில் வேறுபாடு கொடுத்துருப்பேன். இது ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் குரில் நெடில் வேறுபாடு சம்பந்தமா என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு அதையெல்லாம் ஒருங்கிணைச்சு தான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, குரில் நெடில் வேறுபாடு சம்பந்தமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அது சம்பந்தமான வீடியோஸ் உங்களுக்கு அடுத்து கிடைக்கும். சரிங்களா? பார்க்கலாமா? பாருங்க, கொஞ்சம் ஷார்ட்கட்டா முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். சில விஷயங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஓகே, பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாருங்க. மடு அப்படின்னா நீர்நிலை பொய்கை. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் எல்லாம் எங்க தோட்டத்துல அந்த மடையை மாறி விட்டுட்டு வா, விவசாயம் பண்ணும் போதெல்லாம் விவசாயம் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மடையை மாறி விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. மடையை மாறி விட்டுட்டு வானா அந்த வரப்ப அந்த தண்ணி போற மாதிரி பண்ணி விட்டுட்டு வா அப்படிங்கறது அர்த்தம். சரிங்களா? அப்ப எங்க முன்னோர்களுக்கெல்லாம் தெரியாம மடை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க போல. அதுக்கு நான் ஷார்ட்கட்டுக்கு சொல்றேன். இது மடு. மடு அப்படின்னாலே என்னது? நீர்நிலை. மடு அப்படின்னாலே நீர்நிலை அப்படின்னா பொய்கை அப்படின்னு தானா ஆட்டோமேட்டிக் ஞாபகம் வந்துடும். அப்ப மடு அப்படின்னா நீர்நிலை பொய்கைன்னு வரும். சரிங்களா? இதுவே நெடில மாடு அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும். மாடுன்னா செல்வம் தெரியும். எருது அப்படின்னாலும் மாடுதான். சரிங்களா? அதே மாதிரி குறில்ல விடு அப்படின்னு எழுதினீங்கன்னா அறிக்கை விடுதல் அப்படிங்கிற மீனிங் வரும். வீடு அப்படின்னு எழுதினீங்க அப்படின்னா மர வீடு, வீடு நம்ம குடியிருக்கிற வீடு, அந்த மாதிரி மீனிங் வரும். சரிங்களா? ஓகே, அடுத்தது எடு அப்படின்னா கையில எடு, கையால் பற்று அப்படிங்கிற மீனிங் வரும். இதுவே நீங்க நெடில ஏடு அப்படின்னு எழுதினீங்க அப்படின்னா நூல், புத்தகம் அப்படிங்கிற மீனிங் வரும். சரிங்களா? அடுத்தது சிறு அப்படின்னா சிறுமை அப்படிங்கிற பொருள்படும். சீரு அப்படின்னு எழுதும் போது பாரி என்ன சொல்றது, சிங்கம் சீறி பாய்ந்தது அப்படி சொல்லுவாங்கல்ல, பாய்தல் அப்படிங்கிற மீனிங் வரும், பொருள்படும். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ண வேண்டியது இல்லை. இருந்தாலும் ஒரு சிலர் நீங்க எல்லாமே வீடியோவா கொடுத்துருங்க. உங்களோட வாய்ஸ் எனக்கு காதுல கேட்கும் போதே எனக்கு ஃபுல்லா நல்லா படிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். அது பேட்ச்குள்ள இருக்கவங்களா எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன சொல்றது, நான் ஒரு எது பண்றேன், எனக்கு ஒரு கிளாஸ் நான் கொடுக்குறேன், ஒரு பண்றேன் அப்படிங்கிறது நான் கமெண்ட்ஸ், நீங்க கொடுக்குற கமெண்ட்ஸை பொறுத்து தான் நான் எப்படி பண்றேன், உங்களுக்கு எப்படி புரியுதுங்கிறது தெரியும். பேட்ச்குள்ள எல்லாருமே எனக்கு எல்லாருமே பர்சனலா எனக்கு மெசேஜ் பண்றதும் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு நீங்க கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. உங்களோட வீடியோஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால எல்லாமே வீடியோவா கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்க. உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ். ஒரு சிலர் நான் என்ன சொல்றது, எல்லாருமே என்னோட யூடியூப்ல ஃபாலோ பண்றவங்களும் சரி, பேட்ச்குள்ளேயும் சரி, எனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் சிஸ்டர் பிரதரா எனக்கு அமைஞ்சிருக்கீங்க அப்படிங்கறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே, எல்லாருமே எனக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றதாகட்டும் எல்லாமே நல்ல சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா? நேற்று எனக்கு நைட்டு ஒரு மெசேஜ் பார்த்தேன். ஒரு சிஸ்டர் பேட்ச்குள்ள இருக்கவங்க அனுப்பியிருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப ஃபீஸ் பே பண்ணி படிக்கிற பக்கம்லாம் கூட இந்த மாதிரி கொடுக்கறது இல்ல, நீங்க நாங்க எதிர்பார்த்த விடவுமே நல்லா கொடுக்குறீங்க, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்களா? ஓகே, இன்னும் எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு இன்னுமே நல்லா கொடுக்கணும். இன்னும் நம்மளால என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாமே எடுத்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு மோட்டிவேட். ஓகேங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க. சரி, ஓகே, நம்ம பாருங்க. இப்ப விடு வீடு பார்த்தோம். சரிங்களா? இப்ப விடு அப்படின்னா அறிக்கை விடுதல், வீடு அப்படின்னா மர வீடு. இதை நான் கொடுத்துட்டு போயிடல, இதெல்லாம் பேட்ச்குள்ள தான் நான் கொடுக்குறேன். இப்ப பேட்ச்குள்ள இருக்கிறது தான் உங்களுக்கு நான் எடுத்து அப்படியே வீடியோவா கொடுக்குறேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்க பேட்ச்குள்ள கொடுத்துட்டு இதெல்லாம் அப்படியே படிச்சுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா உங்களோட வீடியோ கேட்கும் போது எனக்கு அப்படியே மனசுல பதியுது அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. அதனால நான் வீடியோவா கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே ஓகே. ஏடு அப்படின்னா நூல், புத்தகம். ஓகேங்களா? அடுத்தது சிறு அப்படின்னா சிறுமை, குறில்ல. இதுவே சீரு அப்படின்னா பாய்தல், அந்த சீறி பாய்தல் மீனிங். சரிங்களா? ஓகே, குறில்ல தொடு அப்படின்னு எழுதும் போது தொடுதல், ஒன்றின் மீது ஒன்று மற்றொன்று படுதல் அப்படிங்கிற மீனிங். இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கிற அப்படியே A to Z நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஓகே, அதே மாதிரி நம்ம அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் அடுத்த பார்ட். சரி, ஓகே. தோடு அப்படின்னா அணிகலன், காதணி.
அது எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? இதுவே நெடில்ல தோடு அப்படின்னா அணிகளின் காதணி. சரிங்களா? கொடு அப்படின்னா தருதல். அது தெரியும். கோடு அப்படின்னு நேராக வரைதல். குறிலுக்கு நெடிலுக்கு எவ்வளவு வேறுபாடு பாருங்க. சரிங்களா? வனம் அப்படின்னா கான் காடு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? இதுவே வானம் அப்படின்னா என்ன மீனிங் வரும்? நெடில் எழுதும்போது விசும்பு அப்படிங்கிற பொருள்படும். சரி, ஓகே. மலை அப்படின்னு குறில்ல எழுதும்போது சிகரம் அப்படிங்கிற பொருள்படும். இதுவே மாலை அப்படின்னு நெடில் எழுதும்போது சிறு பொழுது அப்படிங்கிற பொருள்படும். சரிங்களா? மீனிங்ல தெரிஞ்சுக்கணுங்க, கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். மனம் அப்படின்னா உள்ளம், நமக்கு தெரியும். இதுவே மானம் அப்படின்னா மான மரியாதை ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்ப மானம் அப்படின்னா என்னது? பெருமை கேடு. சரிங்களா? ஓகே. அடுத்தது வலி அப்படின்னு என்னது? காற்று, எல்லாத்துக்குமே தெரியும். அதுவே இந்த பக்கெட் கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம் வாளி அப்படிங்கிறதுக்கு இந்த லீடா போடணும். நெடில்ல எழுதணும் வாளி. வாளி அப்படின்னு என்னது? பக்கெட். சரிங்களா? அதே மாதிரி பரி அப்படின்னா நிறைய மீனிங் இருக்கு. பரி அப்படின்னா இயக்கம் மட்டும் மீனிங் கிடையாது, நிறைய மீனிங் இருக்கு. நமக்கு தெரிஞ்சது நிறைய இருக்கு. பரி அப்படின்னா இயக்கம், புக்ல கொடுத்துருக்கிறத அப்படியே பார்த்துக்குவீங்க. பரி அப்படின்னா இயக்கம். இதுவே பாரி அப்படின்னா மலை, பாரி பொழிந்திடவே அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? பரி அப்படின்னா இயக்கம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிறதுனால நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பரி அப்படின்னா இயக்கம், பாரி அப்படின்னா மலை. இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம்? குறில்ல பரி அப்படின்னு எழுதும்போது இயக்கம், நெடில்ல பாரி அப்படின்னு எழுதும்போது மலைன்னு பாக்குறோம். ஆனா அதுக்கு மீனிங் பாத்துக்கணும். பரினா இயக்கம், பாரினா மலை. ஓகே. அடுத்தது பாருங்க, சிலை அப்படின்னா தெரியும் நமக்கு, சிற்பம். இதுவே நெடில்ல சீலை அப்படின்னு எழுதுனீங்கன்னா திரைச்சீலை. சரிங்களா? அடுத்தது இது பாருங்க, மண் அப்படின்னா என்னது? தலைவன். மண் அப்படின்னா தலைவன். இது இது வரைக்கும் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, கொஞ்சம் யூனிக்கா இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மண் அப்படின்னா என்ன மீனிங்? தலைவன். மண் அப்படின்னா தலைவன். சரிங்களா? இதுவே மான்னா நமக்கு தெரியும் விலங்கு. குரலுக்கு நெடிலுக்கு வித்தியாசம் பார்த்துக்கோங்க. இப்ப குரல பலம் அப்படின்னு எழுதும்போது நீங்க வலிமை அப்படிங்கிறது வரும். அதுவே பாலம் அப்படின்னு எழுதும்போது ஆற்று பாலத்தை குறிக்கும். குரலுக்கு நெடிலுக்கு வித்தியாசம் பார்த்தீங்களா? அதே மாதிரி அடுத்தது பாருங்க, பணம்னா நமக்கு தெரியுங்க. பணம் தெரியாதவங்க யாருமே இல்ல. பானம் அப்படின்னா என்னது? அம்பு. அதாவது இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 தடவை இழுத்து புடிச்சு அம்பு விடுறது, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக அதை சொல்றேன்னா, நெடில்ல பானம்னு எழுதும் போது வேற மீனிங்லாம் வரும் இல்லையா? அப்ப 2 சொல்லி நாவா 3 சொல்லி நாக்கு அம்பு வருமாங்கிறதுக்கு ஷார்ட்கட்டு 3 தடவை இப்படி சுத்தி இழுத்து புடிச்சு இப்படி அம்பு விடணும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பானம் அப்படின்னா அம்பு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, எடுத்துக்கொள் வாங்கு. கொள் அப்படின்னா குறில் எழுதினீங்கன்னா எடுத்துக்கொள் வாங்கு அப்படிங்கிற மீனிங் வரும். இதுவே நெடில்ல கோல் அப்படின்னு எழுதினீங்க அப்படின்னா 9 கோள்கள் குறிக்குமா? அதே மாதிரி கோல் மூட்டுறது, புறங்கூறுதல், அது அந்த அந்த பொருள்படும். சரிங்களா? கொள் அப்படின்னா எடுத்துக்கொள் வாங்கு. இதுவே நெடில் எழுதும் போது கோல் அப்படிங்கும்போது 9 கோள்கள், சாரி 9 கோள்கள் புறங்கூறுதல் வரும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, வலி. வலினா என்னது? வலினா நமக்கு வலிக்கிற வலிகள் தான், வலி துன்பம். வாலி அப்படின்னா இந்திரனோட மகனுங்க. வாலி அப்படின்னா இந்திரன் மகன். வாலி அப்படின்னா இந்திரன் மகன். சரிங்களா? வாலி அப்படின்னா இந்திரன் மகன். ஓகே. நடு அப்படின்னா ஒன்று, நாடு அப்படின்னா விரும்பு. நடு, ஒன்னு நட்டுட்டு வா. சரி, அப்படி மீனிங் வச்சுக்கலாமா? ஒன்னு நடு. அப்ப நடு அப்படின்னா ஒன்று, நாடு அப்படின்னா விரும்பு. இது அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இவங்க என்ன போக மாட்டேங்கிறாங்க. பாருங்க, நடு அப்படின்னா ஒன்று, நடு அப்படின்னா ஒன்று. அதாவது குறியில நடு அப்படின்னு எழுதும் போது ஒன்று அப்படின்னு பொருள்படும். இதுவே நெடில நாடு அப்படின்னு எழுதும் போது அதுக்கு விரும்பு அப்படிங்கிற பொருள்படும். இதுலயே மீனிங்கும் பார்த்துக்கோங்க. நடு அப்படின்னா ஒன்று, இதுவே நாடு அப்படின்னா விரும்பு அப்படிங்கிற மீனிங் இருக்கு அப்படிங்கன்னு பார்த்துக்கணும். சரிங்களா? நடுனா ஒன்று, நாடுனா விரும்பு. சரிங்களா? சுடுனா நமக்கு தெரியும், சுடுதல். சூடு அப்படின்னா சூடு வச்சா தீக்காயம் படுமா? அதுதான். குரலுக்கு நெடிலுக்கு வித்தியாசம் பாருங்க. அதுவே அடுத்து ரொம்ப முக்கியமானது, இது பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இது இப்ப புக்ல இருக்கிறத நம்ம எந்த காரணத்தை கொண்டு விடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் ஸ்கூல் புக்கு, நியூ புக்கு தனியா, ஓல்டு புக்கு தனியா, அதுல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னவா தனியா இருக்கோ இதை எல்லாம் தொகுத்து நான் அந்த மாதிரி கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே. பாருங்க, அடுத்தது நடு ஒன்று, நாடு விரும்பு. ஓகே.
பொலினா அழகுங்க. அதாவது குறில்ல பொலி அப்படின்னு எழுதினீங்கன்னா அழகு. இதே நெடில போலி அப்படின்னா சாயல். போலி அப்படிங்கிறது தெரியும், சாயல். அந்த பொலி இந்த லீக்கு அழகு அப்படிங்கிற மீனிங் வருது. அழகா எழுதுறமில்ல இப்படி வளைச்சு நெளிச்சு. சரிங்களா? இதுக்கு பொலி அப்படிங்கிறதுக்கு அழகு அப்படிங்கிற மீனிங் வருது. சரிங்களா? பெரு அப்படின்னா என்னங்க? பெரிய. பெருவெள்ளம் நம்மளே இதுல போட்டிருப்போம். நம்ம அவுட் சோர்ஸ் இதுல சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். அப்புறம் பெரு அப்படின்னு என்ன மீனிங்? பெரிய அப்படிங்கிறது மீனிங். இதுவே பேரு அப்படின்னா பேர் என்ன? அப்ப என்னது அது மீனிங்? பெயர். சரிங்களா? வெள்ளம்னா இனிப்பு, இது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வெள்ளம்னா ஓடும் நீர். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் ஒரு 8th ஸ்டாண்டர்டு அந்த லெவலில் படிக்கும்போது தான் இந்த வெள்ளத்துக்கும் இந்த வெள்ளத்துக்கும் நான் கண்டுபிடிச்சேன். நான் ஒரு மளிகை லிஸ்ட்டில் எழுதும்போது அந்த வெள்ளம் எழுதி கொடுத்துடுவேன். அந்த மளிகை லிஸ்ட் எழுத சொல்லுவாங்களா வீட்டில், அதில் நான் வெள்ளம் அப்படின்னு எழுதி கொடுத்துடுவேன். அந்த மளிகை கடை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு இது இப்போ உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இது வெள்ளம் அப்படிங்கிறது நான் அதான் சொல்கிறேன் பாருங்க. நம்ம ஒரு மளிகை லிஸ்ட் எழுதும்போது, நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்திருப்பேன். அப்போ மளிகை லிஸ்ட் எழுதும்போது வீட்டில் வெள்ளம் வாங்கிட்டு வர சொல்லும்போது அப்போ நான் இந்த வெள்ளம் எழுதுறேன். இந்த வெள்ளம் எழுதி கொடுத்துட்றேன். எனக்கு இன்னுமே மறக்காது. ஒரு சிலருக்கு ஒரு சில இன்சிடென்ட் வாழ்க்கையில் மறக்க முடியாமல் இருக்கும்ல. அதில் அந்த மளிகை கடைக்காரர் கேட்குறாரு, நீ என்ன படிக்கிற? வெள்ளம் இந்த வெள்ளம் எழுதியிருக்கிறியே, இந்த வெள்ளம்னா இந்த வெள்ளம் எழுதணும், கரெக்டாக எழுதி கொடுத்துடணும் பாப்பா அப்படிங்கிறாரு. அப்போ நமக்கு அதை இதை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். இன்னைக்கு ஞாபகம் வச்சு நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கும். அப்போ இந்த வெள்ளம் அப்படின்னா இனிப்புங்க. இந்த வெள்ளம் அப்படின்னா வெள்ளம் வருது, வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வெள்ளம் தான் இந்த. இது எப்படி நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த வெள்ளம் வாங்கிட்டு வர்றது எப்படி இருக்கும்? இந்த மண்டை வெள்ளம்லாம் குண்டு குண்டாக இருக்குமா? மண்டை வெள்ளம் வாங்கிட்டு வரீங்களா? அது எப்படி இருக்கும்? இந்த குண்டு குண்டாக இருக்குமா? அப்போ இந்த குண்டு இல்லை. சரிங்களா? அப்போ இந்த வெள்ளம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்படி இப்படியே அலைஞ்சு அலையா வந்துகிட்டே இருக்குமா? அப்போ இது ஓடும் நீர். சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்க, கல் அப்படின்னா கல்வி, கல் படி. சரிங்களா? இதுவே நெடில கால் அப்படின்னு எழுதினீங்கன்னா உடல் உறுப்பு. ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க, முக்கியமானது அடுத்தது பணம் அப்படின்னா இந்த பணம் எழுதியிருக்காங்கல்ல, இது காசு அப்படின்னு நீங்க கூட எழுதிக்கூட. 3 சுழி நான் வந்தா மட்டும்தான் காசு அப்படின்னு பொருள்படும். இந்த 2 சுழி நான் வந்துச்சு அப்படின்னா பருமை அப்படிங்கிறது பொருள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதுதான் நான் சொன்ன பாருங்க, முன்னாடி ஏற்கனவே ஒன்று படிச்சேன் பாருங்க, பானம் அப்படின்னு படிச்சிருப்போம்ல. பானம் அப்படின்னா அம்பு, இப்படி இப்படி நல்லா இப்படி வச்சு 3 தடவை வளைச்சி நெளிச்சு இப்படி அம்பு விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பானம்னா அம்புன்னு படிச்சிருப்போம். அதுவே 2 சுழி நாக்கு என்ன பானம் அப்படின்னா என்ன வரும்னா பானகம் அப்படிங்கிறது வரும். பானகம்னா குடிக்கிறது. சரிங்களா? பானகம், பானம், பானம் அருந்துறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது குளிர்பானம். அதுதான். அப்ப பணம்னா பருமை, பானம் அப்படின்னா பானகம். பணம் அப்படின்னா பருமை. நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். பணம் அப்படின்னா என்னது? பருமை. இதுவே 2 சுழி நான் போட்டு பானம் அப்படின்னா அந்த குளிர்பானம். சரிங்களா? பானகம். பானம் அப்படின்னா என்னது? பொருள்படும் பானகம். இது 2-3 டைம் நல்லா காதுல கேட்டுருங்க. சரிங்களா? உங்களால நோட் போட்டு எழுதி வைக்க முடிஞ்சது எப்படின்னாலும் பரவாயில்ல, நல்லா காதுல கேட்டுருங்க. ஒரு 4 நாள் கழிச்சு திரும்ப ஒரு டைம் கேட்டுருங்க, உங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரிங்களா? ஓகே. முடிஞ்ச நோட் பண்ணி, அதாவது நோட்ஸ் எடுக்கட்டுமான்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. உங்களுடைய கன்வீனியன்ட் பொறுத்து. உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா நோட்ஸ் எடுத்துருங்க. நான் சொல்றேன், ஒரு 3 டைம் காதுல கேட்டுட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்படியே இருக்கிற கதைகளை பூரா நோட்ஸ் எடுக்கக்கூடாது. அது கிடையாது நோட்ஸ் எடுக்கிறது. உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா நீங்க ஒரு ரெடி ஆகிக்கிட்டு, அந்த டாபிக்ல ரெடி ஆகிக்கிட்டு, உங்களுக்கு மறக்கிற மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கும் பாருங்க, அதை மட்டும்தான் நீங்க நோட்ஸ் எடுக்கணும். சரிங்களா? அப்ப இருக்கிறத பூரா நீங்க நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னா, நீங்க என்ன டிஎன்பிஎஸ்சிக்கு ஏதாவது இது புக்கு போட போறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. நோட்ஸ் எடுக்கிறதுனா 2-3 டைம் நீங்கள் வீடியோலாம் கிடைக்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு உங்களுக்கு அப்புறமா மறுபடியும் நீங்கள் ஒரு டைம் ப்ளே பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே இதெல்லாம் மறந்துடும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுங்க. சரிங்களா? ஓகே. ஒரு முக்கியமான டேர்ம்ஸ் எஸ் அந்த மாதிரி நோட்ஸ் எடுங்க. ஓகே. இப்போ பாருங்க, இப்போ இதுலயே பார்த்துட்டு வரீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். சூடு, பொலினா அழகு, போலினா சைல, இதெல்லாம் நிறைய தெரியும். அப்போ இந்த இடத்துல டிஃபிகல்ட்டாக வருது. பணம்னா பருமை. பணம்னா பருமையா? சரி, ஓகே. ஓகே. பணம், இதை நோட்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ பணம்னா பருமை. இதுவே பானம் அப்படின்னா பானகம், அருந்துற பானம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்.
அப்படிங்கிற மாதிரி இது மட்டும் நோட்ஸ் எடுங்க. அந்த மாதிரி எடுங்க. இப்போ கண்ணுனா உறுப்புன்னு நமக்கு தெரியும். இதுவே கான் அப்படின்னா நெடில வந்துச்சுன்னா கான்னா காட்சி, அதுவும் நமக்கு தெரியும். இப்போ இது நோட்ஸ்ல தேவை இருக்காது. சரிங்களா? அந்த மாதிரி கொடை அப்படின்னா ஈகை, குறியில வந்துச்சுன்னா. கோடை அப்படின்னா வெயில் காலம். சரிங்களா? ஓகே. இப்போ இதுவே கனகம் அப்படின்னா பொன், எல்லாத்துக்கும் தெரியும் தானே. கனகம் அப்படின்னா பொண்ணு, நிறைய இப்போ மீனிங்ல படிச்சுட்டோம். கனகம் அப்படின்னா பொண்ணு. இதுவே கானகம் அப்படின்னா காடு, குறில்ல கனகம் அப்படின்னா பொன், கானகம் அப்படின்னா காடு. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்க, அரு, வெட்டு, அதை அறுத்துட்டு வந்துரு. சரிங்களா? அரு அப்படின்னு என்ன மீனிங்கு? வெட்டுதல். இதுவே ஆறு அப்படின்னா நமக்கு தெரியும், நதி. குறிலுக்கு நெடிலுக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு பாருங்க. இதுவே தலைனா இலைங்க. நிறைய பேர் வந்து இந்த தலைக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கீங்க. இந்த தலை வந்து மனுஷனோட தலை. ஓகேங்களா? இந்த தலை வந்து இலைதலை. இப்போ எழுதுவோம்ல இலைதலை, இலை தலை அப்படின்னு எழுதுவோம்ல, அந்த தலைங்க இந்த தலை. சரிங்களா? நிறைய பேர் இது கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருக்கீங்க. தலை அப்படின்னா என்னன்னா, சாரிங்க, தலை அப்படின்னா தலை அப்படின்னா என்னது? இலை. சரிங்களா? தாளை அப்படின்னா என்னது? மலர் வகை. தாளை மலர் சொல்றாங்க இல்லையா? தாளை மலர். குறியில தலை அப்படின்னா இலை, தாளை அப்படின்னா மலர் வகை. மறினா தடுத்தல், வழிமறித்தார் படிக்கிறோமா? தடுத்தல். இதுவே மாறி அப்படின்னா மாறி போச்சுங்க, நான் கரெக்டாக தான் கொடுத்தேன், அது மாறி போச்சு. மாறினா வேறுபடுதல். சரிங்களா? வரம்னா அருள், கடவுள்கிட்ட வாங்குற வரம். சரிங்களா? வாரம் அப்படின்னா இந்த வாரத்துல வியாழக்கிழமை, அந்த மாதிரி கிழமை. சரிங்களா? இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இதுல புத்தக வினாக்கள்ல கொஞ்சம் அதுல நான் மிஸ் பண்ணதை இங்க கொடுத்துருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அமுதன் பால் குடித்தான். அப்ப இது வந்து நெடில். தென்றல் பாடம் படித்தாள். பாடம் அப்படின்னா இதுவும் நெடில் தான். சிற்பி சிலை செதுக்கினாள். குறில். கடையேழு வள்ளல்களில் ஒருவர் பாரி, நெடில். முகிலனின் பாட்டி கதை கூறுவார். பாட்டி அப்படிங்கிறது நெடில் எழுத்து. சரிங்களா? ஓகே, புரிஞ்சுதுங்களா? இவ்வளவுதான். இது வந்து முக்கியமானது. இது வந்து உங்களால என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து மறக்கிற மாதிரி இருக்கோ அதை மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீதியெல்லாம் அப்பப்போ காதுல ஒரு டைம் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து உங்களுக்கு குறில் நெடில் வேறுபாடு சம்பந்தமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்னென்ன அப்படிங்கறத நான் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.